ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் லோக்கி. இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கிற டாய்லெட்டோட 20 மடங்கு அசுத்தமானதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர டிவி ரிமோட். கேட்கவே ஷாக்காக இருக்குல்ல. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர கட் காப்பி பேஸ்ட். இந்த விஷயத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம முதல் விஷயத்தை பார்ப்போம். கரண்ட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள்லே எந்த பொருட்கள் மிகவும் அசுத்தமானது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் ஃபைனலாக ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற அசுத்தமான பொருள் எதுனா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டிவி ரிமோட் தான். ஷாக்கிங்காக தான் இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வீட்டில் மாறி மாறி இந்த டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை விட இந்த ரிமோட்டில் தான் அதிகமான கிருமிகளே இருக்கான். கிருமிகளோட யூனிட்ஸை பார்த்தோன்னா, டிவி ரிமோட்டோட கிருமிகள் யூனிட்ஸ் 290, டாய்லெட்டோட கிருமிகள் யூனிட்ஸ் 12.4. ஸோ டாய்லெட்டோட 20 மடங்கு டிவி ரிமோட்டில் இருக்கிற கிருமிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணிவிட்டு கை கழுவுங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது விஷயத்த பார்ப்போம். கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கட் காப்பி பேஸ்ட் இந்த வசதியை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வசதியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லாரி டெஸ்லர். லாரி டெஸ்லர் இன்னைக்கு இல்லை, போன வாரம் 16th February அன்னைக்கு இறந்துட்டார். இவர் எப்போ பிறந்தார்னா 1945 தான் பிறந்தார். தன்னோட கணினி அறிவியல் பட்ட படிப்பை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் செராக்ஸ் பாலோ ஆல்டோ ஸ்டடி சென்டரில் வேலை பார்க்குறாரு. 1973 முதல் முறையாக கட் காப்பி பேஸ்ட்ன்ற வசதியை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெராக்ஸ் பாலோ ஆல்டோ ஸ்டடி சென்டரில் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விண்டோஸை எப்படி மவுஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது, இதுக்கான ரிசர்ச்லாம் இந்த ஜெராக்ஸ் பாலோ ஆல்டோ ஸ்டடி சென்டரில் தான் நடந்தது. இதுக்கப்புறம் லாரி டெஸ்லர் 1980 முதல் 1997 வரைக்கும் ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு. நியூட்டன் டேப்லெட், லீசா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இதெல்லாம் உருவானதில் லாரியோட பங்களிப்பு இருந்தது. 1993 ஆப்பிள் நிறுவனத்தோட தலைமை விஞ்ஞானி, அதாவது சீஃப் சயின்டிஸ்ட் லாரி டெஸ்லர் தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் லோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.